ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர்களில் நடக்கும் போட்டா போட்டி, மாவட்டத்துல யார் அதிகார மையம், அவங்க வந்தா நான் வரமாட்டேன், நான் வந்தா அவங்க வரமாட்டேன், எப்படிங்க என் பேரை நீங்க மிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதிகார மோதல் உருவாயிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும். இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த யூக பிரச்சனை தலைமை வரைக்கும் போய் எட்டிடுச்சு. இதனால கடுகெடுத்து இருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அமைச்சர் பதவி இவங்களுக்கு தப்புமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க நிலவுது. என்ன ஏதுன்னு டீட்டெயிலா பார்த்துடலாம் வாங்க. தாவேக்கா கொஞ்சம் ஜுரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எதுக்கெத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சர்ச்சையின் ஜுரம் தாவேக்கா விட்டு போகவே மாட்டேங்குது. இந்த ஜுரம் அடிச்சதுனால அடிச்சது, சர்ச்சைக்கு மேல சர்ச்சைகள். எல்லா அமைச்சர்களும் மாட்டுறாங்க. எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் மாட்டுறாங்க, நிர்வாகிகள் ஒரு பக்கம் மாட்டுறாங்க, இப்ப அமைச்சர்கள்லாம் மாட்டிட்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம புசியானந்த் ஐயா இருக்கிறாருல, அவர் மேல கூட என்ன பண்ணாங்க, ஒரு தாவேக்கா வழக்கறிஞர் நிர்வாகி அவங்க என்ன பண்ணாங்க, உயர்நீதிமன்றத்துல போய் கேஸ் கொடுத்துட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அமைச்சர் சரத் அவர்கள் அவரும் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ போதைப் பொருள் யூஸ் பண்றாரு சொல்லிட்டு அந்த சர்ச்சை மாட்டினாங்க. அமைச்சர் கீர்த்தனா, அமைச்சர் ஜெகதீஸ்வரி, இவங்க பயங்கரமா ஒவ்வொரு அமைச்சர் மேலே ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்றம் இல்லை. இந்த சர்ச்சையின் ஜோரம் தாவேக்கா விட்டு எப்போ நீங்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க பொதுவெளியில முன்வைக்கப்படுது. இப்படி இருக்கும்பொழுது அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய பதவி இங்க தப்புமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விரைவில் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தை வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வாண்டடா போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு வேலையை செய்யறாங்க. இது அவங்களுக்கு நன்மதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க திங்கிங் பண்றாங்க. ஆனா போய் முடியுறது என்னவோ சிக்கல்ல போய் முடியுது. ஏன் நீங்க ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டாங்க. தொழிலில் இன்வெஸ்டர்களை என்ன பண்ணணும், உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டாங்க. இது அவங்க என்ன நினைச்சு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் போட்டா பல பேர் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொன்னோமே, இந்தாங்க ஒரு மாற்றம், தொழில்துறையில ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா புது வகையை செஞ்சாங்க. இது வரவேற்பு பெறும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. முதலமைச்சர் கிட்ட வரவேற்பு பெறும், அமைச்சர்கள் கிட்ட வரவேற்பு பெறும், தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வரவேற்பு பெறும். ஏன்னா நம்ம ரீல்ஸ்னால தானே ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஏன்னா இவங்க பிரச்சாரம் செஞ்சதை விட ரீல்ஸ் போட்டு பிரச்சாரம் செஞ்சது தான் அதிகம் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் அவங்க நின்ன தொகுதியில். அப்படி இருக்கும்பொழுது ரீல்ஸ் போட்டு நம்ம இன்வெஸ்டர்களை உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரிக்கை ஒன்று பயன்படுத்தினாங்க. ஆனா அது பயங்கரமான சிக்கலை போச்சு, பேசு பொருளாச்சு. இதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட என்ன ஆச்சுன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த 2 இன்வெஸ்டர்கள் நம்மளை விட்டு ஆந்திராவுக்கு போனாங்க. ஏன் போனாங்க அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டது. இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஏன் போனாங்க, எதுக்காக போனாங்க, யாரால போனாங்க அப்படின்னு எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பூதாகரத்தை கிளம்புனாங்க. இது தாவேக்காவுக்கு ரொம்பவே என்ன பண்ணுச்சுன்னா லட்டு மெரிஞ்சது. பரவாயில்லையே, இவங்களும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்களே, எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்களே, சொல்லுமா அந்த 2 இன்வெஸ்டர் ஏன் போனாங்க, யாரால போனாங்க, எதனால போனாங்க சொல்லுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தாவேக்காவை இவங்களை பூஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனா ஏன் போனாங்க, எதனால போனாங்க, யாரால போனாங்கன்னு அவங்க சொல்லல. அவங்க இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல இது மாதிரி போயிருக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க, இதை மட்டும் ஏன் கேள்வி கேட்கறீங்க, இதுதான் அவங்க சொல்ல வந்தாங்களே. இதுதான் அந்த எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் சொன்னாங்களா, திமுக ஆட்சி காலத்துல எத்தனை இன்வெஸ்டர்கள் போயிருக்கிறாங்க மத்த மாநிலத்துக்கு, அதை பாருங்க, எவிடன்ஸ் இருக்குது என்கிட்ட, இதை நான் கேட்கிறேன், நீங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அந்த 2 இன்வெஸ்டர்கள் ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, யாரால போனாங்க, அதுக்கான ஆன்சர் வரவே கிடையாது. ஏன்னா இவங்க சொன்னது அதுதான் சொன்னாங்க. ஆனா திமுக ஆட்சி காலத்திலே போயிருக்காங்க, அதை போய் கேள்வி கேளுங்க, இதையா கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பதில் கொடுத்தாங்க. இது பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு பேசும் பொருளா இருந்தது. அப்பவே அவங்க மேல பிளாக் மார்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்குள்ள யாருக்கு அதிகாரம் இருக்குது, 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டத்தில், 2 பெண்கள் அமைச்சர், ஒன்று ஜெகதீஸ்வரி அவர்கள், இன்னொன்னு கீர்த்தனா அவர்கள். இவங்க 2 பேர்ல யாருக்கு அதிகாரம் இருக்கு, யாரு பவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணாங்க, அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தருக்கும் ஈகோ கிளாஷ் பயங்கரமா போச்சு. ஒரு கட்டத்துல அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாவட்டத்துக்கு நான் தான் பொறுப்பு அமைச்சர், புரோட்டோகால் உங்களுக்கு தெரியுமா, புரோட்டோகால் படி நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல என் பேர் போடுங்க, கீழே அவங்க பேர் போடுங்க அப்படின்னு பொதுவெளியில மாவட்ட ஆட்சியார லெப்ட் ரைட்னு வாங்கினாங்க. இது மக்கள் மத்தியிலும் சரி, அதிகாரிகள் மத்தியிலும் சரி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இது தலைமை கிட்ட போகவோ விஜய் அவர்கள் 2 பேரை கூப்பிட்டு வச்சு லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. உங்க ஈகோவை தூக்கி போடுங்க.
இந்த ஈகோ காட்டுற இடம் இங்க கிடையாது. இது மக்களுக்கான சேவை செய்ற இடம். இங்க வந்து உங்க ஈகோ வந்து இது மாரி வந்து கிளாஷ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்ன்னு வாங்குனாரு. உடனே 2 பேரும் என்ன பண்ணாங்க, அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து என்ன பண்ணாங்க, போஸ்ட் போட்டாங்க. அதுவும் ரீல்ஸ் தான் போட்டாங்க. ஸோ அது வந்து கூட்டா வந்து பிரஸ் மீட் எல்லாம் குடுக்கல. என்ன பண்ணுவாங்க, பிரஸ் மீட் வந்து குடுத்துருக்கணும். இது மாரி வந்து நாங்க 2 பேரும் வந்து எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் இல்ல. பொது வெளியில இது மாரி வந்து கொளுத்தி போடாதீங்க. பொது வெளியில இது மாரி வந்து பேசாதீங்க. நாங்க 2 பேரும் இணக்கமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டா வந்து ஒரு பிரஸ் மீட்ட குடுத்துருக்கணும். அத கூட ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. இவங்க பிரஸ் மீட் எல்லாம் சந்திக்கிறது இல்ல. ரீல்ஸ பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறணும்ல. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் விருதை மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறணும்ல. அதனால என்ன பண்றாங்க, ரீல்ஸ்லயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. எதனா ஒரு விஷயமா ரீல்ஸ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எதனா ஒரு விஷயமா ரீல்ஸ பார்த்து கேட்டுக்கங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க போயிடுறாங்க. பிரஸ்ஸ பார்த்து ப்ராப்பரா வந்து சந்திக்கிறது என்ன பிரஸ் கேட்கிற கேள்விக்கு திக்குமுக்காடுவாங்கல்ல. அதனால வந்து பிரஸ் எல்லாம் பார்த்து பேசுறது இல்ல. இதுதான் ரீல்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணாங்க, ரீல்ஸ்ல இறங்கிட்டாங்க. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, தொழில்துறையில லஞ்சம் நடந்திருக்குது, ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேடம், நீங்க மாரி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க. தொழில்துறையில வந்து இந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதுக்கு எவிடன்ஸ் இருக்குதா மேடம் அப்படின்னு கேட்டா, எவிடன்ஸ் வந்து கமெண்ட்ல இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. மேடம் எவிடன்ஸ் இருக்குது. நீங்க ஒரு அமைச்சர் எவிடன்ஸ் இல்லாம எப்படி பேசுறாங்க? ஏங்க நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் அடிச்சாருங்க. அதுதாங்க பதில் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் பெருசா சர்ச்சையாயிருச்சு. இந்த சர்ச்சை அடங்குறதுக்குள்ள ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல போயிட்டு என்ன பண்றாங்க, அறிக்கை விடுறாங்க. இந்த சர்ச்சை முடியறதுக்குள்ள ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல போயிட்டு ஆய்வு செய்றேன் அப்படின்ற மாதிரி, ஒரு குழந்தை எந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்தணுமோ, கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்துறாங்க. ஒரு டீச்சர வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்துறாங்க. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்துறாங்க. இவங்களுடைய சுயநலத்துக்காக மத்தவங்க எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, எனக்கு ரீல்ஸ் மட்டும் தான் முக்கியம். நான் ரீல்ஸ் மட்டும் தான் செய்வேன். மத்தவங்க அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு போனா என்ன? யாரு தொலைகுனிஞ்சு போனா எனக்கு என்ன? எனக்கு ரீல்ஸ் தான் கரெக்ட்டா வரணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ரீல்ஸ்ல மட்டும் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அமைச்சர் கீர்த்தனா. இது பொது வெளியில பயங்கரமான சர்ச்சைகள கிளம்பிச்சு. உடனே என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த வந்து ஒரு போடுறாங்க. ஏங்க நானே வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க ஒரு விஷயத்த வந்து போடுறாங்க. ஸோ அதனால இங்கிலீஷ் எனக்கு தடுமாற்றத்தா இருக்குது. நானும் இதுவரை தான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ச கருத்து வந்து சொல்றாங்க. ஸோ நான் கேட்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் தப்பு செஞ்சுட்டேன். இது தவறா வந்துச்சு. தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. நான் செய்ய வந்த நோக்கம் இதுதான். ஆனா இது தவறா புரிஞ்சு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜி கேட்டாங்களா? இல்ல ஒரு மெசேஜ் போட்டாங்களா? கிடையவே கிடையாது. இதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயத்த போடுறாங்க. நானே கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து ஒரு பேசும் பொருளா போகுது. அத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அத சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஏங்க நான் ஒரு விஷயம் வந்து நான் இந்த நோக்கத்துக்காக தான் நான் போட்டேன். இது தவறா புரிஞ்சு கொள்ளுது. யார் மனசுனா புண்படுற மாரி இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. ஏன் ஒரு அமைச்சர் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சதுனால தானே நீங்க கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் போட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க போடலல்ல. இப்ப போட வேண்டிய அவசியம் என்ன? சோ இது இவங்க இன்னைக்கு நேத்திக்குன்னு பண்றாங்கல்ல. ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த உடனேயே மாற்றுத்திறனாளிகள ஊனமுற்றோர்ன்னு சொல்லிட்டாங்க. இது பெரும் சர்ச்சையா ஆயிருச்சு. உடனே என்ன சொல்றாங்க, எங்க அம்மாவே ஊனமுற்றோர்கள் தான் அப்படின்ற மாரி அவங்க டக்குன்னு மாத்துறாங்க. ஏங்க ஒரு மாற்றுத்திறனாளிகள் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கலைஞர் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவமான ஒரு பேர் வச்சு அத வந்து என்ன பண்றாங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. சோ இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க. தப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கல. உடனே ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு குடுக்குறாங்க. சோ இது அப்ப மட்டும் நடந்ததுனா இப்போ அதான் நடத்துறாங்க. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அது தப்ப வந்து நீங்க சாரி கேட்டுங்க. இல்ல அத நீங்க விளக்கம் குடுக்கணும். அத விட்டுட்டு இந்த தப்ப மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்றீங்கன்னா, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாரி தான் இது. இது பயங்கரமா பூதாகரமா கிளம்பிருச்சு. இப்போ விஜய் அவர்கள் அமைச்சரவை மாற்றுதல்ல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. இடைத்தேர்தல் நடந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா என்ன பண்றாரு விஜய் அவர்கள் இருக்காரு. சோ அதுக்குள்ளாகவே அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள அமைச்சரவையில வைத்துக் கொண்டால், இது ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரு. இது ஆட்சியில விஜய் அவர்களுக்கு ஒரு கெட்ட பேரா அணிஞ்சிரும். ஆட்சியில ஒரு பிளாக் மார்க்கா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய பவர் சென்டர்கள் இங்க அவருக்கு அறிவுறுத்ததுனால இந்த ஆட்சி மாற்றம் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அதுக்கு முன்னாடியே அமைச்சர் கீர்த்தனா அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு தலைமைச் செயலக வட்டாரம் இங்க
ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கணும். ஸோ தொடர்ச்சியா அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் சர்ச்சையில சிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க செய்ய போறது ஒண்ணு, ஆனா மாட்டிக்கிறது ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி மாட்டிக்கிட்டோமே, இது வந்து சர்ச்சையாவுதே, இத பத்தி கேள்விகள் வருதே அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்து அதை சார்ட் அவுட் பண்றோம்னா அது கிடையாது. ஒரு ரெஃபரன்ஸ் விஷயத்த வந்து என்ன பண்றாங்க, தூக்கிட்டு வராங்க. ஒரு ஃபோட்டோ தூக்கிட்டு வராங்க. இது மாரி நானே கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல இருக்கிறவன் தான் இதுல இருக்கிறேன். இதுதான் பதிலு அப்படின்னா, இது எந்த அளவுக்கு ஒரு கர்வம் இல்லையா? ஒரு ஆணவம் இல்லையா? அப்படின்ற மாரி தான் இங்க நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. மேடம் நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க. அது தப்பா போய் முடியுது. அந்த தப்ப சரி செய்யுறது நீங்க தான். இது வந்து பொதுவெளியில எதிர்க்கட்சி மத்தியில கேள்விகள் கேட்கறாங்க. மக்களே கேள்வி கேட்கறாங்க. அப்ப நீங்க சார்ட் அவுட் பண்ணணும். இது மாதிரிங்க நான் தப்பா போடல. இது தப்பா புரிந்து கொள்ளப்பட்டது. இது யார் மனதாவது புண்படுத்தியிருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். முடிஞ்சு போயிருச்சு. எதுக்கு இத வந்து சுத்தி வளைச்சு நீங்க வந்து விஷயத்த வரீங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒண்ணும் புரியல. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக இது போல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பதவி பறிக்கப்படுறதுன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இங்க தலைமைச் செயலர் வட்டாரத்துல ஒரு பேச்சுகள் அலம்புது. ஒருவேளை அமைச்சர் கீர்த்தனாவுடைய பதவி பறிக்கப்படுமா? இல்ல இவரு மாத்திரம் இல்ல, இவரோட சேர்ந்து மற்றவருடைய பதவி பறிக்கப்படுமா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நிலவுது. இத பத்தி உங்க கருத்து என்ன பத்தி கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.